அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ண்ணா. அண்ணா நம்ம பண்ண எங்க அமைச்சிருக்கு? அண்ணா நம்ம பண்ண அமைச்சிருக்க இடம்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் கரிசல் குளம். ஓகேண்ணா. கோவில்பட்டில இருந்து 6 கிலோமீட்டர். ஓகேண்ணா. நம்ம பண்ணையோட பேருன்னு பாத்தீங்கன்னா அவர்னா ஆட்டு பண்ணை. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்ப நம்மகிட்ட இருக்கிற ஆடுகள் பாத்தீங்கன்னா புல்லா வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஈத்துல இருந்து 3வது வரைக்கும் நம்மகிட்ட ஆடு இருக்கு. ஓகே. நம்மகிட்ட என்ன விதமான ஆடுகள் இருக்குண்ணா? ஆனா நம்மகிட்ட ஆடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடியாடு மட்டும் தான் இருக்குண்ணே. ஓகேண்ணா. கொடியாடு இப்ப கன்னியாடு ஒரு ஆடு வந்திருக்குண்ணே. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. மத்தபடி ஆடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சென ஆடு இருக்கு, 2 குட்டி ஆடு இருக்கு, தலையத்து சென்னையிலும் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஈத்து சென்னையிலும் 1 குட்டி ஆடு இருக்கு. 1 குட்டி ஆடு. ஆமா நம்ம அது மாதிரி கிடா மாதிரி எடுத்துக்கிட்டா 2 கிடா மாதிரி இருக்கு, பல்புடா கிடா மாதிரி. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. மாப்பிள்ளை கிடையாது காதற குட்டி. அது மாதிரி இப்ப கிடா மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 மாதிரி இருக்கு. 20 மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. ஓகேண்ணா ஓகே. கொடுக்கறதே பாத்தீங்கன்னா 2வது 3வது ஆடு தான் அதிகமா கொடுக்குறோம். ஓகேண்ணா. அதுதான் குட்டி வளர்ப்பு நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஈத்துல வந்து குட்டி எப்படி வளர்க்கு என்ன நமக்கு தெரியாது. அதனால நம்ம கொடுக்கறதே பாத்தீங்கன்னா 2வது 3வது ஆடு தான் பெரும்பாலும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. சரிங்கண்ணா. நம்மகிட்ட வந்து கொடியாடு ஒரிஜினல்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அதை சொல்லுங்க. ஆனா கொடியாடு ஒரிஜினல் அதோட கால்கை ஊக்கத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்ண்ணே. உதாரணத்துக்கு இந்த குரலை பாத்துக்கோங்க. இது இந்த குரல் எடுங்க. இது வந்து 2 பல்லு. 2 பல்லு குரல். 2 பல்லு தான். 2 பல்லு எவ்வளவு உயரம் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஹைட் இருக்கு, நெஞ்சு வளர்த்தி இருக்கு. கால்கை ஊக்கம், பால் சின்னம், அந்த சைஸுக்கு உயரம் தரும். இதான் கொடியாடு. கொடியாடு நெட்டு மாதிரி நெட்டுக்கா இருக்கும். என்னென்ன கலர்ல இருக்கும்ண்ணே? கலர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடியாட்டுலயும் பல கலர் உண்டுண்ணே. அதாவது முக்கியமான கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா புளியம்போரு, புள்ளப்போரு, கரும்போரு, இந்த 3 தான் முக்கியமான கலரு. மத்தபடி கலர் இந்த மாத்தி இறங்குது பாத்தீங்களா? இந்த கலர் மாத்தி இறங்குறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கிடாய் வந்து புளியம்போரு ஆடு புளியம்போரு கிடாய் போறதுனால இந்த கலர் மாத்தி இறங்குது. திக்கு கலர் ஆயிருது. திக்கு கலர்ல இறங்குது. மத்தபடி அது வந்து ஆட்டு மேல பால் இருக்கு. நம்ம போடுற கிடாய் வந்து மாத்தி மாத்தி போடணும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி ஒரு கிடாய் எடுத்தானா 2 வருஷம் யூஸ் பண்ணிக்கணும். 2 வருஷம் கழிச்சு வேற கிடாய் தான் எடுத்து போடணும். ஓகே ஓகே. ஒரே குட்டிகளுக்கு அந்த கிடாய் வந்து என்ன சேரக்கூடாது. சேரும் போது அந்த குட்டியில என்ன செய்யணும்னா கட்டக்கால் பாஞ்சிடும். ஓகே ஓகே. நாட்டாடு மாதிரி குட்டி கட்டையா வளர ஆரம்பிச்சிடும். உயரம் தரம் வராது. உயர் தரம் வராது. ஆமா. அதனால அது வந்து கட்டையா தான் வரும். ஓகேண்ணே. அதனால நம்ம கிடாய் வந்து கவனமா 2 வருஷத்துக்கு ஒரு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் குட்டி நல்லா இருக்கும். அப்படிதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம செம்பரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப செம்பரியாடும் நம்மகிட்ட கிடக்கு. இந்த இடத்துல இது வந்து தாய் 6 பல்லு. இப்ப சென்னையா இருக்கு, 4 சென்னையா இருக்கு. அதோட பிள்ளை இது. ஓகே. இது வந்து குரல் பல் போடல, இன்னும் பல் போடாத குரல். ஆமா. செம்பரி குட்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆமா, செம்பரி குட்டி வாங்கி கொடுத்துருக்கோம்னா. சரி ஓகே. செம்பரி குட்டி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆடுன்னு பாத்தீங்கன்னா இந்த அடி பாருங்க, இதெல்லாம் நிறைய செனை. ஆமா, நிறைய இருக்குண்ணே. இன்னும் உயரம் இருக்குண்ணே. ஆமா, இன்னும் 10 நாள் தனியா பிடிங்க பாப்பா. இன்னும் 10 நாள் அது ஈன்றோம். 10 நாள் ஈன்றோம்னா? ஆமா, 10 நாள் கூட ஆகாது, மடு போட்டுருச்சு. ஓகேண்ணா ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணே. ஆனா இந்த ஆடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மடு கட்டு கடுமையான மடு. குட்டி வளர்ப்பு மெயினா இருக்குண்ணே. குட்டி வளர்ப்பு ஜம்முன்னு இருக்குண்ணே. ஓகே ஓகே. இந்த ஆடு பல் ஜம்முன்னு இருக்கு. பல்ல பாருங்க, இம்முனி கூட குறையில்ல. ஜம்முன்னு இருக்கும் பல்லு. ஜம்முன்னு இருக்கு. 3வது ஆடு குட்டி வளர்ப்பு ரொம்ப மெயின். ரெட்டை குறுக்கு ஆடும். நல்ல ரெட்டை குறுக்கு. மடுவை பாருங்க, மடு நல்ல மடு வச்சிருச்சு. நல்ல ஜம்முன்னு இருக்குண்ணே. நம்ம மடு போட்டுச்சு. இன்னும் 4 நாள்ல இல்ல 10 நாளுக்குள்ள ஈனும். 10 நாளுக்குள்ள ஈனும். ஆமா, 10 நாள்ல அந்த ஆடு ஈனும். அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்க, செடி கால் போட்டு மேல மெயின். எத்த பெரிய மரம் வந்தாலும் சாச்சிரும் போட்டு. கால் தூக்கி போட்டு மேயறதும் பெஸ்ட். எவ்வளவு முள் இருந்தாலும் அசால்ட்டா தூக்கி போட்டு மேயும். அதுதான் அந்த கொடியாடு இருக்குது. மேயும் போது பாத்தீங்கன்னா கவுர் மாதிரி உணவு இருக்கு. இந்த ஆடு பாருங்கள, வயிறு கனம் தெரியாது. இந்த இருக்கு இன்னும் பல்லே போடல. குரால் தான் அது. பல்லே போடல, குரால் தான். எப்படி நீள வளமா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி குட்டி நம்ம வாய்க்கிறதா அந்த கொடியாடு. நம்ம எக்கு போட்டு கூசா மேயும். சரிங்கண்ணா. அது மாதிரி இந்த ஆடு பாத்தீங்கன்னா 2 குட்டியோட கிடக்கு. 2 குட்டியோட இருக்கு. ஆமா, 2 கிடா மாதிரி இருக்கு. ஓகேண்ணா. நம்ம இதுக்கு வந்து 2 கிடா மாதிரி இருக்கு. திரும்ப ஃபுல்லா முக்காசி கிடா மாதிரி தான் இந்த ஆட்டுல. ஃபுல்லா கிடா. ஆமா, 2 ஆட்டுக்கு மட்டும்தான் ஒரு பொம்மரி ஒரு கிடா மாதிரி. மத்த ஆட்டுக்கு ஃபுல்லாவே 2 கிடா மாதிரி தான் இருக்குண்ணே. கிடா மாதிரி தான் இருக்குண்ணே. ஆமா, 2 கிடா மாதிரி தான். புளியம்போர் ஆடை பத்தி சொல்லுங்கண்ணே. ஆனா இந்த புளியம்போர் ஆடுன்னு பாத்தீங்கன்னா 2 குட்டி கிடக்கு. 2 குட்டி கிடக்கு. ஆமா, ஒரு பொம்மரி ஒரு கிடா மாதிரி கிடக்கு. பல் சேர்ந்த ஆடு. 4 ஈத்து இருந்துச்சு. ஆனா குட்டி வளர்க்க நம்ம 6 ஈத்து வச்சுக்கலாம். 6 ஈத்து வச்சுக்கலாம். ஆடு வயசா தான் குட்டி வளர்க்கும். பால் நல்லா இருக்கும். பல் தேஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆடு விற்கணும். அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 10 ஈத்து வரைக்கும் வச்சுக்கலாம். 10 ஈத்துக்கு அப்புறம் பல்லை தேயும். அது வரைக்கும் நம்ம பாட்டில் வச்சுக்கலாம். ஆமா, அது வரைக்கும் நம்ம ஆடு வச்சுக்கலாம். இந்த ஆடுலாம் பாத்தீங்கன்னா 2 குட்டியோட வாங்கி உள்ளூர்ல வாங்கின ஆடு தான். உள்ளூர்ல கஷ்டம் குத்துனா பிரச்சனை அருமையா இருக்கும். மாவட்டம் வாங்கினாலும் பால் சார் மெயின். மேட்ச்ல அருமையா குடிச்சுருக்கோங்க. உள்ள முக்கழிச்சு தான் குடிக்கும். ஓ, அப்படி கஞ்சியை போல விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா, விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த ஆட்டுக்கு 2 கிடா மாதிரி. ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் முக்காசி கிடா மாதிரி தான் கிடக்கு. 2 மாதிரி தான். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இது 20 நாள் ஏறும். 20 நாள். ஆமா, 2 பல்லு குராலு. ஆமா, 2 பல்லு குராலு. அந்த நம்ம பிடிச்ச முல்ல அந்த ஆட்டோட பிள்ளை. ஆமா, இந்த டைம்
எங்க ஆடு கொடுத்துருக்கீங்க? கொடுக்காத ஏரியாவே கிடையாது. முக்காவாசி இப்ப கூட சங்கரன் கோயிலுக்கு 50 கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா. சங்கரன் கோயிலுக்கு 50 கொடுத்துருக்கேன். திரும்ப உடுமலைப்பேட்டை இன்னைக்கு வந்து உடுமலைப்பேட்டை போகுது. சரி ஓகேண்ணா. ஆள் வந்துட்டாங்க, கோல்டிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு உடுமலைப்பேட்டை போகுது. ஓகே. அது மாதிரி எல்லா ஏரியாவும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். திருமங்கலம் தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுக்கீங்க? தமிழ்நாடு நம்ம கொடுக்காத ஏரியாவே கிடையாது. எல்லா ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம்னா. ஆனா இப்ப ஒரு மாசம் கொடுக்கல. என்ன காரணம்னா மழை வேற தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அது இல்லாம வீட்டுல வந்து ஃபங்க்ஷனு. சரி ஓகேண்ணா. அண்ணன் மகளுக்கு கல்யாணம் வச்சதுனால அங்கிட்டு பத்திரிகை கொடுத்து அலைஞ்சுக்கிட்டு யாரு முக்காசி போன எடுக்க முடியல. ஏகப்பட்டு தப்பா நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. நம்ம ஃபங்க்ஷன் வச்சுட்டு அங்கிட்டு அலைஞ்சிட்டோம். சரிங்கண்ணா. அதனால இனிமேல்ட்டு வந்து வியாபாரம் கிளீனா போயிட்டு வியாபாரம் கரெக்டா கொடுத்துடலாம். ஏன்னா கொடுக்க சொன்னாலும் கொடுக்க முடியல. அந்த மழை நேரத்துல வந்து வியாபாரம் போய் ஏற்றுட்டு நல்லா இருக்கு. சரிண்ணா. குட்டி சின்ன குட்டி எல்லாம் அதிகமா இல்லை, என்ன காரணம்? இந்த மழைனால வியாபாரத்தை குறைச்சிருக்க முடியும். குட்டியில ஏன் சின்ன குட்டி வாங்கி கொடுத்தா மழை நேரம் காட்டினாரு. போனோன்னு அவங்க வந்து சளி பிடிச்சிரும். போகும்போதே சளி பிடிச்சிரும். போகும்போது சளி பிடிச்சா அங்க போய் அவங்க பிபிஆர் போட முடியாது. பிபிஆர் போட்டாலும் கண்ட்ரோல் படுத்த முடியாது. குட்டி இழப்பு நிறைய வரும். அதனால நம்ம பெரிய உருப்படியா இப்ப ஆப்பர் அதிகமா இருக்கனால பெருசா எடுத்து போட்டுருக்கு. கிடக்கிற உருப்படி பிள்ளை பாத்தீங்கன்னா 2 பல் 4 பல் 6 பல் இந்த மாதிரி பல்சேண்ட் ஆடுல வந்து ஒரு 4 ஆடு தான் கிடக்கு. மத்த எல்லாமே இளம்பொருள் தான். எல்லாமே இளம்பொருள் தான். மெயினான பொருளா தான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே. இந்த மழை டைம்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுண்ணே? ஆனா மழை டயத்துல எக்காரத்தை கொண்டு ஆடு மேய்ச்சலுக்கு போற ஆடா இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, அந்த ஆடு வந்து பட்டியில வந்து நலையவே கூடாது. பட்டி முதல் தொழு வந்து கிளீனா இருக்கணும். சவதிகள் நிக்க கூடாது. தொழுவுல வந்து சவதி இருக்கணும். சவதி இருந்தால் கண்டிப்பான முறையில காணம் வரும். ஓகேண்ணா. ஆமா, காணம் வந்து ஏன்னா வெள்ளாட்டுக்கு வந்து காணே வரக்கூடாது. சவதியில இருந்தா வெள்ளாட்டுக்கு காணம் வந்துருது. சவதியில இருந்தா வந்துருதுண்ணே. ஆமா, அதனால சவதி இருக்கக்கூடாது. அதே மாதிரி மழை நேரத்துல வந்து அகத்தி கொலை இதெல்லாம் கட்டுறது வந்து என்னன்னா காய வச்சுதான் கட்டணும். காய வச்சு கட்டலைன்னா அந்த புழு இருக்கும். அந்த புழுவுக்கு வந்து குட்டி தனித்தனியா கழிய ஆரம்பிச்சிடும். தனித்தனியா கழிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குட்டியை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்படும். அது மாதிரி மண்ணு திங்க விடக்கூடாது. குட்டியில இளம் குட்டியில மண்ணு திங்க கூடாது. ஆமா. சரி, மண்ணு தின்னா என்ன செய்யணும்? மண்ணு தின்னா அதுக்கு டானிக் இருக்குண்ணே. அந்த மண்ணுக்கு டானிக் இருக்கு, அதை வாங்கி கொடுத்தா தான் குட்டி இதாகும். அதே மாதிரி எக்காரத்தை கொண்டு போன குட்டியில வந்து ஆட்டோடய விடக்கூடாதுண்ணே. குட்டியில வந்து காலையில ஒட்டி பால் குடிக்க விட்டுட்டோம்னா அதை திரும்ப அடைச்சு போட்டணும். திரும்ப சாயந்தரம் தான் திறந்து விடணும். சாயந்தரம் பால் குடிக்க திறந்து விட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு அந்த குட்டியை திரும்பியும் அப்புறப்பட்டு ஆட்டுகளோட குட்டியில வந்து ஒன்னாவே விடக்கூடாது. என்ன காரணம்னா ஆட்டோட விட்டோம்னா பால் ஊற கொஞ்சமா புரிஞ்சிடும். அது வயிற்றுக்கு நிறையாது. அடைச்சு போட்டு நம்ம விட்டோம்னா அந்த பால் கிண்ணு கட்டி இருக்குமா, அது குடிச்சா கப்புன்னு வயிறு நிறையும். வயிறு நிறைஞ்சோம்னா அது பாடி விளையாண்டு தலையும். அதனால குட்டியில வந்து பெரும்பாலும் நம்ம அடைச்சு போட்டு திறந்து விடுறதா நல்லது. நம்ம அப்படி பண்ணாதான் நல்லது. அப்படி பண்ணாதான் நல்லது. சரி ஓகேண்ணே. இந்த கிடா குட்டி பத்தி சொல்லுங்க. அந்த கிடா ஒரு கிடா குட்டி நிக்கலாம். ஆனா இது வந்து இன்னும் பல்லே போடலண்ணே. இன்னும் பல்லே போடல. மாப்பிள்ளை கிடக்கு நல்லா இருக்கும். மாப்பிள்ளை கிடக்கு எடுத்து வந்திருக்கேன். ஆமா, மாப்பிள்ளை கிடக்கு எடுத்து வந்திருக்கு. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்னா இது? ஏன்னா இது 8 மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே. 8 மாசம் குட்டி தானே? 8 மாசம் குட்டி தான். இன்னும் பல் போடல. நல்லா இருக்கு. இன்னும் பல்லே போடல. பல்ல காட்டுங்க பாப்போம். இந்த வருங்க அரிசி பல் தான். இன்னும் பல்லே போடலண்ணே. ஆமா, பல்லே போடலன்னா 8 மாசம் குட்டி தான். ஆமா, இன்னும் பல் போடல. சம்மன் இருக்குண்ணா. உயரம் வரும். இன்னும் உயரம் வரும். வால் எப்படி இருக்குண்ணே? ஆமா, வால் இருக்கு. இது வந்து காஜிநாயக்கனூர்ல வாங்குனது. இந்த ஆடு காஜிநாயக்கனூர்ல வாங்குனது. இந்த கடை வந்து மத்தபடி அந்த பெரிய ஆடு புல்லா இருக்குல்லண்ணே. அந்த பெரிய ஆடு புல்லாவே பாத்தீங்கன்னா போல்நாயக்கனூர்ல வாங்குனது. போல்நாயக்கனூர்ல ஒரு அண்ணாட்ட மொத்தம் வாங்கிட்டு இருந்தேன். சரி ஓகேண்ணே. சரிண்ணா, நம்ம இங்க இருந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஆடு கொடுக்கன்னு சொல்றீங்க. எல்லா பக்கம் கிளைமேட் செட் ஆகுதா என்ன யாதுண்ணே? ஆனா ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணே. குட்டிகளுக்கு கிளைமேட் ஒத்து வர மாட்டேங்குண்ணே. அதே மாதிரி அதாவது ஒரு சில டைம் நல்லா கிளீன் ஆயிருக்குண்ணே. பாக்குறவங்க தெளிவா பாத்துக்கிட்டாங்கண்ணே. ஒவ்வொரு ஆளுக்கு அதாவது ஆடை பத்தி என்னன்னே தெரியாமலே ஆடை வாங்கி அதை விற்கவா தீவனம் போட இவ்வளவு செலவாக செய்யறேன்னு மறைக்காங்க. ஆடு எந்த செலவழிக்காம ஆடு வளர்க்க முடியாது. அதனால ஆடுன்னு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பான முறையில தீவன செலவு கண்டிப்பா ஆகும். சரி, ஒரு ஆள் சம்பளம் போட்டு பார்க்கவா செய்யவான்னு நினைக்காங்க. அதாவது அவங்க என்ன பண்ணானே, நம்ம ஜவுளி கடை வச்சோம், அதுல நம்ம ஆள் போட்டு பார்க்கல, நம்மளா தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஆடு தன்னால மேய்ங்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஆள் இருந்து அதை கண்டிப்பா பார்த்தா தான் லாபம் பார்க்க முடியும். சும்மா நம்ம லாபம் பார்க்க முடியாது. ஆனா ஆட்டுக்கு தீவனம்னா எப்படி போடணும் என்ன ஒண்ணுன்னு தெரியாமலே ஆடு வாங்குறாங்க. அதாவது 4 கிலோ தீவனம் 1 கிலோ தீவனம் போட்டு ஆடை வளர்த்தலாங்க. அப்படிலாம் வளர்க்க முடியாது. 20 குட்டி 4 கிலோ தீவனம் போடுறாங்க. காணுமா? அதெல்லாம் வயிறார தின்னாதான் அந்த குட்டியில கொண்டு போட முடியும். ஆமா, அதே மாதிரி ஆடு யாரு கேட்டாலும் தெரியாம நம்ம காம்பு கேரண்டியா செக் பண்ணி தான் கையில கொடுக்கும். சரி, அது மாதிரி சென்னைக்கு கேரண்டியா பாலை பிரிச்சு அவங்களே போய் சொல்லுவேன். நீங்களே ஆடை பிடிச்சு பல்ல பாருங்க, பல்ல பிடிச்சு காட்டுவேன். ஒவ்வொருத்தருக்கும் பல் பார்க்க தெரியல. பல்ல பிடிச்சு காட்டி 2 மடுவை அமைக்க பார்க்கணும். மடுவை அமைக்க பார்க்கணும். 2 காம்பையும் பாலை பிடிச்சு பார்க்கணும். பார்த்து செக் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கொம்படியை பத்தி பிரச்சனை இல்லை. கொம்பு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆடு வந்து பால் சரம் கேரண்டியா இருக்கா, மடுக்கட்டு நல்லா இருக்கா, அதான் பாக்கணும். இந்த குட்டியை பாருங்க, நம்ம ஆடு எப்படி இருக்கு. 2 குட்டி போட்டுன்னா மடுவு எப்படி கின்னு பாருங்க.
மாட்டு காம்பு மாதிரி இருக்குண்ணே. ஆமா, இந்த மாதிரி காம்படி வந்து நம்ம சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கும். அப்படி எல்லா ஆடுமே காம்படி கிளீனா இல்ல கிளியரா செக் பண்ணி தான் வாங்குவீங்களோ? செக் பண்ணி தான் எடுப்போம். சரியில்லாத ஆட உடனே எங்க மச்சாட்ட ஏத்தி விட்டுருவேன். வேணாம் சொல்லி நம்ம ஆகிற ஆடு மட்டும் தான் வரும். ஆகாத ஆடு மச்சான் சந்தையில ஏத்தி விட்டுருவேன். சரி, நம்ம வியாபாரத்துல எதுவும் ஒரு சில பிரச்சனைகள் எதுவும் வருதுங்களா? இப்படி என்ன? ஏன்னா அதெல்லாம் வரத்தா செய்யும்னே. அதெல்லாம் நமக்கு இது பண்ண கிடையாது. அந்த முக்கியமா சொல்ல போது ஒன்னு நீட்டா போயிட்டு இருக்கு. உலக சொல்ல போனா நம்ம வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தப்ப கூட ஒரு அண்ணன் டார்ச் லைட்டு, சென்ட் பாட்டில், டி ஷர்ட்டு, மண்டடி தேலை எல்லாமே வெளிநாட்டுல இருந்து அடிச்சிருக்காப்ல. வெளிநாட்டுல இருந்தா? ஆமா, அந்த அளவுக்கு நம்ம பழகிற பழக்கம் தான் போனேன். எல்லாத்தையுமே நம்ம நல்லபடியா தான் பழகிறோம், நல்லா தான் கொடுக்குறோம்னே. ஒன்றடி இழப்பீடு வரத்தான் செய்யும். அது நம்ம என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஆண்டவன் கையில, நம்ம கையில என்ன இருக்கு? அதனால ஒன்றடி இழப்பீட்டு வரச்சு. இப்ப இந்த குரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பால் குடிக்கும். இந்த இன்னும் பால் குடிக்கிறேன். பால் குடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் பால் குடிக்கும். இப்ப கூட நம்ம இங்கிட்ட திரும்பி இருக்கும்போது பால் குடிச்சது. இப்ப இன்னும் பால் குடிக்கு. ஆனா குரலும் ஜன பிடிச்சிருச்சு. இன்னும் பால் குடிக்கு. பால் குடிச்சிட்டு தான் இருக்கு. பால் குடிச்சிட்டு தான் இருக்கு. தாயும் பிள்ளையும். ஆமா, அதனால நம்ம ஆடு கட்டையா இருக்குன்னு நினைக்க கூடாது. அதோட குட்டி எப்படி வைக்க அதான் பார்க்கணும். அதான் பார்க்கணும். அப்படிதானே? குட்டி வளர்ப்பதான் பார்க்கணும். பால் சத்தான ஆடான்னு பார்க்கணும். பால் சத்தான ஆடான்னு அதை பார்த்து நம்ம எடுக்கணும். சரி, ஓகே. என்னென்ன அடர் தீவனம் கொடுக்கணும் நம்ம ஆடு வாங்கிட்டு போறோம்னா? ஏன்னா ஆடு வாங்கிட்டு போறோம்னா அடர் தீவனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்காச்சோளத்தை மிஞ்சி நேரத்து எதுவுமே கிடையாது. ஓகேண்ணே. மக்காச்சோளத்தை என்ன செய்யணும்னா நைட்டு ஊற வச்சு காலையில போடணும். ஓகே. ஒரு ஆட்டுக்கு 50 கிராம் ஊற வச்சா 100 கிராம் கூட கொடுக்கலாம், ஒண்ணுமே செய்யாது. அதே மாதிரி மக்காச்சோளம் ரெகுலரா கொடுத்து வந்தோம்னா அந்த ஆடோட உடம்பு தனியா தெரியும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த அடிக்கு பாருங்க, இந்த ஆடு இந்த அடிக்கு பாருங்க பெரிய ஆடுங்க, அதெல்லாம் மக்காச்சோளம் தனி, மக்காச்சோளம் சாப்பிட்டா எடுக்கிறேன். இதெல்லாம் லோக்கல்ல இருந்து மக்காச்சோளம் கிடைச்சது. மக்காச்சோளம் சாப்பிட்டா எடுக்குது ஃபுல்லாவே. இது அந்த பெரிய ஆடு, அந்த பாருங்க, அந்த பெரிய ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் 3:30 தான் பத்துவாங்க. பகல்ல காலையில ஒரு ட்ரிப் மக்காச்சோளத்தை போட்டு அடைச்சிருவாங்க. அவ்வளவுதான். மக்காச்சோளத்தை போட்டு அடைச்சிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து 3:30 பத்துறாங்க. கிளீனா அந்த ஆடு உடம்பு போயிட்டு விடாது. நல்ல சத்து இருக்கு. நல்ல சத்து. 100 கிராம் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. அழகா கொடுக்கலாம். ஒரு பெரிய ஆடுக்கு 100 கிராம் கொடுக்கலாம். 100 கிராம்னா நம்ம எவ்வளவு கொடுத்தாலும்னா அந்த மறுநாள் சாணியில வார்த்தை போடலாம்னா, அதாவது பெருஞ்சாணியா போடுச்சுன்னா அளவு கூடிருச்சுன்னு அர்த்தம். ஓகேயா? புளிக்கையா போடுச்சுன்னா அளவு ஏத்துக்கிடுச்சு கூட கொட்டி கொடுக்கலாம். எவ்வளவு கூட கொடுக்குமோ அவ்வளவு நமக்கு ஆடு நல்லதுதான். நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆமா, அதே மாதிரி ஊற வச்சு போடுறதுல வந்து கழிவே போகாதுன்னு. ஊற வைக்காம நம்ம போடுறதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி அந்த சாணியிலே போயிடும், புழுக்கையிலே. அது வந்து ஆட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல, நமக்கும் பிரயோஜனம் இல்ல. ஊற வச்சு கொடுங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பான முதல்ல முளை கட்டின மாதிரி தான் ஊற வச்சு கொடுங்க. ஊற வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஓகேண்ணா. சரிங்க, நீங்க கொடுத்த நேரமுக்காக ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.